Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important theme for governance. Expected question in 2026 mains. See, e-governance அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ மேபி த பிளெண்டிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் இ-கவர்னன்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின். The integration of artificial intelligence into public administration. The question is integration of artificial intelligence into public administration can transform e-governance from reactive service delivery model. So, reactive service delivery model to proactive and citizen-centric governance framework. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கஸ்டமைஸ்டு சர்வீஸ் டெலிவரியை நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். அதாவது இத்தனை வருஷமா இ கவர்னன்ஸ் நல்ல ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கஸ்டமைஸ்டா ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து சிட்டிசன்ஸோட டிமாண்ட்ஸை வந்து நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். So critically examine. See, AI introduction. AI shifting e-governance from merely digitizing governance service towards predictive, personalized, proactive administration. Predictive, personalized, proactive administration. Predictive, personalized, proactive administration. So digitization government service இருந்து. So இதுக்கு முன்னாடி வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்க்கும்போது டிஜிட்டைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸே தான் பெரிய ஒரு ஸ்டெப். அதை குறிச்சுதான் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். இப்போ இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போறோம். ப்ரெடிக்டிவ், பர்சனலைஸ்டு, ப்ரோஆக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். By analyzing large data sets, artificial intelligence can anticipate citizens' need. So, large database analyze பண்றது மூலயமா so artificial intelligence can anticipate citizens' need and enable the state to intervene before the problem escalates. So, ப்ராப்ளம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ டிஜிட்டைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து அடுத்தது ப்ரெடிக்டிவ், ப்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரெடிக்டிவ், பர்சனலைஸ்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் மாடல். ஸோ ஹவு ஏஐ கேன் எனேபிள் ப்ரோஆக்டிவ் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். ஹவு ஏஐ கேன் எனேபிள் ப்ரோஆக்டிவ் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். எப்படி வந்து ஏஐ வந்து ப்ரோஆக்டிவ் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸை எனேபிள் பண்ணும். ப்ரெடிக்டிவ் சர்வீஸ் டெலிவரி, கிரீவன்சஸ் ரீஅட்ரஸல். ஸோ எதுலலாம் ஏஐ வந்து இன்னும் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணும். ப்ரெடிக்டிவ் சர்வீஸ் டெலிவரி, கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல், பெட்டர் பாலிசி டெசிஷன், பர்சனலைஸ்டு கவர்னன்ஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து ப்ரோஆக்டிவா சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸா இருக்கும். ப்ரெடிக்டிவ் சர்வீஸ் டெலிவரி எப்படி? ஏஐ கேன் ஐடென்டிஃபை பெனிஃபிஷரிஸ் லைக்லி டு நீட் வெல்ஃபேர், ஹெல்த் கேர் ஆர் சோஷியல் செக்யூரிட்டி இன்டர்வென்ஷன்ஸ். ஏஐ வந்து என்ன பண்ணும்? பெனிஃபிஷரிஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஹோல் இந்த பெனிஃபிஷரிஸ் தான். இந்த பெனிஃபிஷரிஸை கிளியராக அட்ரஸ் பண்ணும். லைக்லி டு நீட் வெல்ஃபேர், ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி இன்டர்வென்ஷன்ஸ். எனேபிளிங் டைம்லி அசிஸ்டன்ஸை எனேபிள் பண்ணுது. ஸோ ப்ரெடிக்டிவ் சர்வீஸ் டெலிவரி அப்படிங்கிறது AI can identify beneficiaries எந்த மாதிரி? likely to need welfare, health care, social security interventions. So enabling timely assistance. அதுக்கடுத்து grievance readdressal. AI powered system can classify complaints, detect recurring issues and route them automatically to appropriate authorities. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பரா டிடெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இது யார்கிட்ட கரெக்டா போய் சேரணுமோ அது அவங்க கிட்ட போய் சேர்த்துரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதுல இருந்து இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரி இந்த ஹைரார்கிக்கல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலைஸ் ஆகும். பர்டிகுலரா யார் அந்த கிரீவன்ஸை அட்ரஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து அது ஈஸியா போய் சேர்ந்துரும். பர்சனலைஸ்டு கவர்னன்ஸ், பெட்டர் பாலிசி டிசிஷன். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக் கேன் ஹெல்ப் ஆன்டிசிபேட் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசீஸ் அவுட் பிரேக்ஸை ஆன்டிசிபேட் பண்றது மட்டும் இல்லாம கிராப் ஸ்ட்ரெஸ், டிராபிக் கன்ஜெஷன்ஸ், டிசாஸ்டர் ரிஸ்க்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த பெட்டர் பாலிசி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும்.
அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம பெட்டர் ஏஐ பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து பர்சனலைஸ்டு கவர்னன்ஸ். மல்டிலிங்குவல் ஏஐ சாட்போட்ஸ் அண்ட் வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் கேன் மேக் பப்ளிக் சர்வீசஸ் மோர் அக்சசபிள் டு சிட்டிசன்ஸ் வித் லோ லிட்ரஸி ரேட்ஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ். ஸோ ஏஐ பாஷினி ஏஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு அந்த ஏஐ பாஷினி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸையும் அதுல வந்து லோட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க உங்க மதர் டங்ல பேசினாலையும், அது மதர் டங்ல வந்து உங்களோட கிரீவன்ஸை சொன்னாலையும் அது ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி அதை அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் சேர்த்துரும். இதனால லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது குறைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்து ஃப்ராட் டிடெக்ஷன். ஏஐ கேன் ஐடென்டிஃபை அனாமலிஸ் அண்ட் லீக்கேஜஸ் இன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் அண்ட் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். கண்டிப்பா ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ராடு, லீக்கேஜஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. ஆட்டோமேஷன் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் கேன் அலோவ் அஃபிஷியல்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட். இதனால டாக்குமெண்ட் பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸா இருந்தது. மேன் பவர் அதிகமா கிளரிக்கல் போஸ்ட்லயே செலவழிக்கப்பட்டது. ஸோ டாக்குமெண்டேஷன், அனலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஏஐ வந்ததுனால இந்த அனலைசேஷன், டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே இந்த ஏஐயே பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பவர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு காம்ப்ளெக்ஸ் டெசிஷன் மேக்கிங்ல நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஹவவர் கண்டிப்பா இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். ஏன் என்ன பண்ணும்? ப்ரெடிக்டிவ் சர்வீஸ் டெலிவரி, கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல், பெட்டர் பாலிசி டிசிஷன், பர்சனலைஸ்டு கவர்னன்ஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி கொடுத்துரும். ஹவவர் இதுல என்ன எல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது? அல்காரிதமிக் பேசிக்ஸ். Biased and incomplete data sets can produce discriminatory outcome. Biased and incomplete data set can produce discriminatory outcome. ஸோ அல்காரிதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பயாஸ்டா இருக்கிறதும் இன்கம்ப்ளீட் டேட்டா செட்டா இருக்கிறதும் நமக்கு டிஸ்கிரிமினேட்டரி அவுட்கம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால ஏஐ கேன் பி பயாஸ்ட். நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அது உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல பயாஸ்டு ஏஐ வந்து பயாஸ்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி அகேன்ஸ்ட் வல்னரபிள் குரூப்ஸ். ஸோ இது யாருக்கு வந்து மேபி இது வந்து என்னவா மாறலாம்? பர்டிகுலர்லி இன்கம்ப்ளீட் டேட்டா செட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில யாருக்கு மீன்ஸ் வல்னரபிள் செக்ஷன் பாதிக்கப்படுவாங்க. பிரைவசி கன்சர்ன். இன்டகிரேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா செட்ஸ் கேன் எனேபிள் எக்ஸசிவ் சர்வேலன்ஸ் அண்ட் ப்ரொஃபைலிங். ஸோ கண்டிப்பா இதுல வந்து அல்டிமேட்டா ஏஐ அப்படிங்கிறது நம்ம ஒரு டேட்டா செட்ஸ் வந்து கொடுப்போம். அந்த டேட்டாவை பொறுத்து அது வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டேட்டா செட் எல்லாமே ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கிறதுனால பிரைவசி கன்சர்னும் இருக்குது. ஒபேசிட்டி. பிளாக் பாக்ஸ் அல்காரிதம் கேன் மேக் ஆட்டோமேட்டட் டெசிஷன்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு சில டெசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண, இப்போ ஏஐ வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணுதுங்கிறத தாண்டி அதுக்கு உண்டான ரீசன்ஸும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும். பட் பிளாக் பாக்ஸ் அல்காரிதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சரி இதுதான் டெசிஷன், பட் இதுக்கு நான் ரீசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்றது வந்து குறைஞ்சிருது. ஆர் வீக்கண்ட் ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிஜிட்டல் எக்ஸ்க்ளூஷன். புவர் கனெக்டிவிட்டி, லோ லிட்ரஸி ரேட், லாங்குவேஜ் பேரியர். புவர் கனெக்டிவிட்டி, லோ டிஜிட்டல் லிட்ரஸி ரேட், லாங்குவேஜ் பேரியர் leaves marginalized citizens behind. ஸோ புவர் கனெக்டிவிட்டி, லோ லிட்ரஸி ரேட்டு, லாங்குவேஜ் பேரியர் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இப்போ ஏஐ அப்படின்னாலையுமே அது வந்து படிச்சவங்க ஓரளவுக்கு லிட்ரஸி ரேட் இருக்கிறவங்களால தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இவங்க எல்லாமே வந்து திரும்பவும் they are left behind the சர்வீஸ். ஆட்டோமேஷன் பயாஸ். Excessive dependence on AI weakened human judgment and accountability in sensitive decisions. ஸோ எல்லாத்துக்குமே ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்க இப்போ ஹியூமன் டெசிஷன் மேக்கிங்கும் வீக்கன் ஆகிடும். எக்ஸசிவ் டிபெண்டன்ஸ் ஆன் ஏஐ வந்து என்ன பண்ணிடும்னா ஹியூமன் டெசிஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து வீக்கன் ஆக்கிடும். அக்கௌண்டபிலிட்டியை குறைச்சிரும். எங்க சென்சிட்டிவ் டெசிஷன் மேக்கிங்ல. சைபர் செக்யூரிட்டி. கான்சன்ட்ரேட்டட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ் வல்னரபிலிட்டி. அதான் சொன்னேன், இப்போ இந்த டேட்டா பிரீச் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்ன சிக்னிஃபிகன்ஸ்? அல்காரிதம் பயாஸ் வர வாய்ப்பு இருக்கு. பிரைவசி கன்சர்ன், சைபர் செக்யூரிட்டி ரெண்டுமே சிமிலர் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒபேசிட்டி, டிஜிட்டல் எக்ஸ்க்ளூஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்க்ளூஷன் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளே வெளியே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமேஷன் பயாஸ், இது மூலயமா பயாஸ்னஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலா வே ஃபார்வர்ட் என்ன? இந்தியா நீட்ஸ் ஹியூமன் இன் த லூப் ஆஃப் கவர்னன்ஸ். எஸ், கண்டிப்பா ஏஐ தேவை. ஏஐ இல்லாம இதுக்கப்புறம் ஃபியூச்சர் கிடையாது. பட் அதுல ஹியூமன் இந்த லூப் கவர்னன்ஸ் தேவை. அல்காரிதமிக் ஆடிட், எக்ஸ்பிளைனேட்டபிள் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்ட்ராங் டேட்டா ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்ட்ஸ், கிரீவன்சஸ் அண்ட் அப்பீல் மெக்கானிசம், ரெப்ரசன்டேட்டிவ் டேட்டா செட்ஸ் அண்ட் பீரியாடிக் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஏஐ ஷுட் ஆகுமெண்ட் நாட் ரீப்ளேஸ். ஸோ ஏஐ வந்து
இட் இஸ் அன் அடிஷ்னலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தாண்டி எதையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் நாட் ரீப்ளேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இட் ஷுட் ஆகுமெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆகுமெண்டேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்கணுமே தாண்டி ரீப்ளேசிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடாது. ஏஐ கேன் ஏஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இ கவர்னன்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்ஸ் டு சிட்டிசன் டிமாண்ட். ரெஸ்பாண்டிங் டு சிட்டிசன் டிமாண்ட். இ கவர்னன்ஸ்ல இருந்து நம்ம இதுவா போவோம். ரெஸ்பாண்டிங் டு சிட்டிசன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்ன் பண்ணலாம். ஆர் ஆன்டிசிபேட்டிங் த சிட்டிசன் நீட்ஸ். However, its legitimacy will depend on not merely on the technological efficiency, but ensuring that AI-enabled governance remains inclusive, transparency, accountability, right, rights respecting. AI-enabled governance எப்படி இருக்கும்? Inclusive, transparency, accountability, right respecting இருக்கும். So this is how AI வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட் இ கவர்னன்ஸ்ல கொஷின்ஸ் வரலாம். தேங்க்யூ.